அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது ஒரு காமனான ஒரு கண்டிஷன் ரிலேட்டட் டு யுவர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் சில நேரங்களில் தசைகளையும் பாதிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு ஆர்த்ரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஆர்த்ரைட்டிஸ்னால் பொதுவாக என்ன அப்படின்ற ஒரு டேர்ம் தான் நம்ம இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. தட் இஸ் அ இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா நம்ம ஒரு மூட்டுகள்லையும் ஜாயின்ஸ்லையும் நடக்கக்கூடிய ஒரு வலி, வீக்கம், ஸ்டிஃப்னஸ் வரலாம். சம்டைம்ஸ் தொட்டு பார்க்குறப்ப அந்த இடத்துல அந்த லோக்கல் பிளேஸில் நமக்கு ஹீட்டாக தோணலாம், உஷ்ணமாக இருக்கும் கை வச்சு பார்க்குறப்போ. ஸோ தட் இஸ் அக்கார்டிங் டு சம் டைப்ஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி சிம்டம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ காமனாக சொல்லணும்னா அந்த பர்டிகுலர் ஜாயிண்ட்டில் வீக்கம் ஏற்படுறது நம்ம ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு குறிப்பிடுறோம். ஜாயின்ஸில் வரக்கூடிய வீக்கங்கள். ஸோ ஜாயிண்ட் பெயின் வரலாம், அதனால ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அண்ட் நமக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய 5 டைப்ஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ். அதை தாண்டி ஓவர் 100 டைப்ஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப காமனாக இருந்துட்டுருக்கு. ரைட், நம்ம 100 டைப்ஸும் பார்க்க போகிறது இல்லை. நம்ம ஹேண்டில் பண்ண முடிஞ்ச நம்ம டெய்லி லைஃப்பில் கடந்து வரக்கூடிய சில 5 ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் இதெல்லாம் தான்: rheumatoid arthritis, psoriatic arthritis, ankylosing spondylitis, osteoarthritis, juvenile idiopathic arthritis, septic arthritis, gouty arthritis. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஆர்த்ரைட்டிஸோட டைப்ஸு ரொம்ப காமனாக இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லலாம், ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லலாம். தமிழில் இதை ஆமவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், ஆமவாதம், முடக்குவாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்றது இட்ஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அதாவது நம்மளோட இம்யூனிட்டி ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஜாயிண்ட் டிஷ்யூஸ், போன் டிஷ்யூஸ் எல்லாத்தையும் போட்டு டேமேஜ் பண்ணிடும். That's how rheumatoid arthritis is happening. முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சர் நான் இங்கே ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த பிக்சரை பார்க்குறப்ப தெளிவாக உங்களுக்கு புரியும். பெரிய பெரிய ஜாயின்ஸில் நமக்கு இந்த மாதிரி வலி ஏற்படும். மூட்டுகளில், இடுப்பில், ஷோல்டரில், பேக் போனில், எல்போவில், கை விரிஸ்டுகளில், இந்த மாதிரி பிக்கர் ஜாயின்ஸில் தான் நம்ம ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ப்ராப்ளம் ஆனது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகே, அதோட சிம்டம்ஸ் என்னவா இருக்கும்? நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, ஜாயிண்ட் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். பெயின் எல்லாத்துலேயும் இருக்கும். பட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எப்படி ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தான் இது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், மார்னிங் எந்திரிக்கிறப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். தென் சன்ரைஸ் ஆக 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 பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். இதுதான் நம்ம இதில் பார்க்க வேண்டிய இந்த பெக்யூலியரான ஒரு அறிகுறி. திரும்ப நான் சொல்கிறேன், மார்னிங் இப்போ ஒரு 7 o'clock எந்திரிச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு சன்ரைஸ் ஆயிருக்காது இல்லையா, ஃபுல்லாக சன்ரைஸ் ஆயிருக்காது. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த 7 o'clock அப்படின்றப்போ பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்டிஃப்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் ரொம்ப பெக்யூலியரான ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம் ஆர்ஏல. அண்ட் டைம் ஆக ஆக 8 o'clock 10 o'clock எல்லாம் ஆகுறப்போ அவங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும், ரிலீஃப் நல்லாவே இருந்துட்டு இருக்கும் இந்த ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ல. ரைட், நெக்ஸ்ட் இதுதான் ஸ்டேஜஸ் ஆஃப் ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இப்படிதான் ஒரு ஸ்டேஜஸாக நமக்கு கடந்து வரும். நம்மளோட ஜாயிண்ட்டில் திடீர்னு ஒரு நாள் கம்ப்ளீட்டாக மேனிஃபெஸ்ட் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்தக்கான சேஞ்சஸ் இப்படி தான் ஏற்படும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட லெஃப்டிலிருந்து ரைட்டுக்கு பாருங்கள். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அது ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஜாயின்ஸ். ஸோ 2 மூட்டுகள் சேர்ற இடம். இந்த ப்ளூ கலரில் தெரியறதுக்கு பேர் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலும்பை இன்னொரு எலும்போட தசைகளோட சேர்க்கக்கூடியதுக்கு பேர் டெண்டான். நடுவில் இப்படி கிராஸ் மாதிரி தெரியுது இல்லையா, இதெல்லாம் டெண்டான்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும்.
2 எலும்புகளுக்கும் நடுவுல அந்த சினோவியல் ஃப்ளூயிட் ஆனது நார்மலா ஹெல்தியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆகுது, இந்த சினோவியல் ஃப்ளூயிட் அப்படின்றது தன்னுடைய டென்சிட்டியிலயோ தன்னுடைய தன்மையிலிருந்து வேறுபட ஆரம்பிக்கும். அப்ப நமக்கு என்ன ஆகும், அந்த டிஷ்யூஸ்ல வீக்கங்கள் ஏற்படும். நமக்கு இந்த சினோவியல் ஃப்ளூயிட் அப்படின்றது அந்த குஷன் எஃபெக்ட் தரணும். அந்த குஷன் எஃபெக்ட் தராம நமக்கு அதுவே வலி உணர்ச்சியை அதிகமா கொடுக்க ஆரம்பிக்கும். டிஸ்டர்பன்ஸ் வரும். நம்மளால நடக்க முடியாது, நிறைய நேரம் நின்னு பேச முடியாது. பெரிய பெரிய ஜாயின்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் லைட்டா நம்ம ஒர்க் பண்ணாலே நமக்கு ரொம்ப ஹெவி பெயின் வர்ற மாதிரி இருக்கும். பாடி எல்லாம் உஷ்ணமா நமக்கு ஃபீல் ஆகும். முக்கியமா அந்த பெரிய பெரிய ஜாயின்ஸ்ல உஷ்ணம் ஃபீல் ஆகும். செகண்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த சினோவியல் ஃப்ளூயிட் எல்லாம் ஷ்ரிங்க் ஆயிருக்கா, ரெட் கலர்ல தெரியக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் ஷ்ரிங்க் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நமக்கும் ஆக ஆரம்பிக்கும். அந்த திக்னஸ் குறைஞ்சிட்டே வரும். போன்ல அந்த சேஞ்சஸ் ஆனது தெரிய ஆரம்பிக்கும். இந்த கார்டிலேஜ் அப்படின்றது ஹெல்தியா இருக்கணும். கார்டிலேஜ் அப்படின்றது ஹெல்தியா இல்லாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும், 2 எலும்புகளும் ஒண்ணு சேர ஆரம்பிக்கும், ஜாயின் பண்ற மாதிரி ஆகிடும். அப்ப என்னவா இருக்கும், ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது வரும். அதாவது கைய மடக்கவும் முடியாது, நிமித்தவும் முடியாது, கம்மு போட்டு நேரா வச்ச மாதிரி இப்படி நேராவே தான் இருக்கும். அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியா இருக்காது. பாடி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ், இங்க சினோவியல் ஃப்ளூயிட் ரொம்பவே ஷ்ரிங்க் ஆயிடுச்சு அண்ட் கார்டிலேஜ் அப்படின்றது சுத்தமாவே இல்லை, அங்க போயிடுச்சு, வியர் ஆஃப் ஆயிடுச்சு கார்டிலேஜ். அப்ப என்ன ஆயிடும், ஃபைப்ரஸ் டிஷ்யூ ஆனது அங்க வளர ஆரம்பிக்கும். ஃபைப்ரஸ் டிஷ்யூனா என்னது, நாறு போல 2 எலும்புகளையும் 2 மூட்டுகளையும் சேர்க்கிற மாதிரி நாறு போல அங்க டிஷ்யூஸ் ஆனது வளர ஆரம்பிக்கும். கம்ப்ளீட்டா இந்த ஓரங்கள்ல இருக்கக்கூடிய போன் டிஷ்யூஸும் சரி கார்டிலேஜும் சரி டேமேஜ் ஆகிடும். ரைட், லாஸ்ட் தெரியுதா, போனும் போனும் ஃபியூஸ் ஆயிடுது. இந்த அளவுக்கு டிஸ்ட்ரக்டிவா இருக்கிறது தான் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது, திரும்பவும் சொல்றேன், இட்ஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அதாவது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிட்டு நம்மளுடைய போன் டிஷ்யூஸை போய் தாக்க ஆரம்பிச்சிரும், போய் டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஹைப்பர் ஆக்டிவா. அந்த ஹைப்பர் ஆக்டிவா ஏன் இம்யூனிட்டி ஆகுது அப்படின்னு சிலருக்கு டவுட் வரலாம். நான் ரொம்ப பார்த்து பார்த்து இருக்கேன். எந்த இன்ஃபெக்ஷனும் வரக்கூடாதுன்னு சின்னதா நான் ஏதாவது முடியாம ஆயிடுச்சுன்னாலும் உடனே போய் நான் ஆன்டிபயோட்டிக் தான் போடுவேன், கொஞ்சம்லாம் வெயிட் பண்ண மாட்டேன், உடனே நான் இன்ஜெக்ஷன் போட்டு தான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு இம்யூனிட்டி டெவலப் ஆகுறதுக்கு ஒரு சான்ஸும் கொடுக்காம ஒரு குழந்தைய நம்ம வளர்த்தி கொண்டு வந்தா இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆட்டோமியூன் டிசீஸ் ரொம்ப ஈஸியா வரும். ஒன்று. ரெண்டாவது, அளவுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் ஹோல்டு பண்றது, அளவுக்கு அதிகமா எமோஷன்ஸை ஹோல்டு பண்றது. கோவமோ, ஒருத்தர் மேல கிரட்ஜ் டெவலப் பண்ணிட்டே இருக்கும், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒருத்தருக்கு மேல நம்ம நெகட்டிவ் எமோஷன்ஸ் அதிகமா ஸ்டோர் பண்ண நம்ம உடம்புல தானாவே நமக்கு ஆட்டோமியூன் டிசீஸ் ஆனது அதிகம் டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் உருவாக ஆரம்பிக்கும். அண்ட் நான் இதை திரும்ப திரும்ப எல்லா மீட்டிங்லேயும் சொல்லிட்டே இருக்கேன், நிறைய ஸ்டடீஸ் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஸ்டடியில வெளிவந்த ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, அரவுண்ட் குளோபல் லெவல்ல மோர் தென் 45% ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்றது பெண்களுக்கு அதிகமா வருது. கம்பேரிட்டிவ் டு ஜென்ஸ், லேடிஸ் ஆர் கெட்டிங் எஃபெக்டட். எதுல அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ல தான். ஸோ தட் இஸ் வை நெகட்டிவ் திங்கிங், ஓவர் திங்கிங், அதிகமா எமோஷன்ஸை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, நான் அழமாட்டேன், நான் கோவம் காட்டக்கூடாது, எல்லா எமோஷன்ஸையும் ஹோல்ட் பண்ணி வைக்க your stress factor will burst out and will kill your body. ஸ்ட்ரெஸ் அப்படின்றது சொல்றதுக்கு ரொம்ப சாதாரணமான வார்த்தையாக இருக்கலாம். ஆனா அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் உடம்புல இன்ஃப்ளமேஷன் அப்படின்றத ரொம்ப சிவியரா கொண்டு வரும். இன்ஃப்ளமேஷன் இஸ் த worst thing that can happen in your body. Inflammation is the worst enemy for your immunity. Okay, so this is the first thing. Second is osteoarthritis. Osteoarthritis அப்படின்றது யாருக்கு வேணும்னாலும் வரும். இட்ஸ் நாட் ஆட்டோஇம்யூன், இட்ஸ் அ காமன் கண்டிஷன். நம்ம நிறைய பேர் நான் நின்றுட்டே தான் நான் வேலை செய்கிறேன், எனக்கு நிறைய தூரம் நடக்கிற மாதிரியான வேலை, நான் ஹெவியான வெயிட் லிஃப்ட் பண்ணுற மாதிரியான வேலை பார்க்குறேன், அதிகம் மெஷினரிஸில் எனக்கு ஒர்க் இருக்கு, அந்த மாதிரியான
ஒர்க்ஸ். அதிகம் மூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கிறது. ரெஸ்ட்டே இல்லாம மூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கிறது. நான் சொல்றது புரியுதா? சில பேரு மூவ்மெண்ட்டே பண்ணாம இருப்பாங்க. அதுவும் பிரச்சனை. சில பேர் அதிகம் மூவ்மெண்ட்ஸ் இருந்துட்டே இருக்கும். பெயினா இருந்தாலும் ரெஸ்ட்டே இல்லாம மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறது லிமிட்டட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ஸ் அப்படின்னு நான் சொல்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெய்லர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க மெஷின்ல அந்த கால வச்சு அழுத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு பர்ட்டிகுலர் மோஷன் அவங்க ஸ்டாப்பே பண்ண மாட்டாங்க. கால வச்சு அழுத்திக்கிட்டே இருப்பாங்க. நெறைய நேரம் அழுத்திக்கிட்டே இருப்பாங்க. கால் வலிச்சாலும் அவங்க அத பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? இப்போ நெறைய மெஷினரிஸ் வந்துருச்சு புதுசா. பட் பிஃபோர் இன் லேட்டர் ஏர்லியர் ஸ்டேஜஸ் அது ரொட்டீனா அந்த ஒரு மோஷன் பண்ணிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்? மத்த உடம்புல இருக்கக்கூடிய மத்த ஜாயிண்ட்ஸ தவிர, காலு அதிகம் மோஷன் இருந்துட்டே இருக்கிறதுனால, கால்ல இருக்கக்கூடிய எலும்புகள் ஈஸியா தேய ஆரம்பிக்கும். That is what is osteoarthritis. Wear and tear of cartilage over period of time. நான் ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேன். நான் வந்து என்னால ரெஸ்ட் குடுக்க முடியாது. நான் டெய்லி ஒர்க் பண்ணி தான் ஆகணும். என்னால இந்த ஹெவி ஒர்க் பண்ணா தான் என்னால பாத்துக்க முடியும் அப்படின்றவங்களுக்கு இது யூசுவலா வரும். இது நடந்து நின்னு வேலை செய்றவங்கன்னு கிடையாது. நான் அதிகம் பைக் டிரைவ் பண்ணுவேன். அதிகம் கார் டிரைவ் பண்ணுவேன். அப்படின்றவங்களுக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் ரொம்ப காமனா வரும். இது 2ம் இல்லாம 40 பிளஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய எவ்ரி ஹியூமன் பீயிங் 40 பிளஸ் ஆகிறப்போ எனக்கு கை கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னுலாம் சொல்றோம் இல்லையா? ஈவன் இந்த ஐடி ஜாப்ஸ் பண்றவங்களும் டெஸ்க்டாப் ஜாப் பண்றவங்களுக்கும் இந்த பெயின் இருக்கும். நெக் பெயின் வருது, கையெல்லாம் வலிக்குதுன்றது. தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். சம்டைம் நமக்கு அந்த கிடைக்க வேண்டிய கால்சியம், D3 இது எதுவும் கிடைக்காம போறப்போ நம்ம மசில்ஸ் அண்ட் அதர் ஆர்கன்ஸ் தனக்கு தேவையான கால்சியம் அப்படின்றத போன்ல இருந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும், யூட்டிலைஸ் பண்ணிட்டே இருக்கும். அப்போ போனுக்கு தேவையான சப்போர்ட் இல்லாம போகும். அப்போ 2 கண்டிஷன்ஸ் டெவலப் ஆகலாம். ஒன்னு ஆஸ்டியோபோரோசிஸ், இன்னொன்னு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். ஓகே. ஸோ இது எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றது தான் இங்க நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. திஸ் இஸ் ஆல்சோ as a ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட். கார்டிலேஜ் அப்படின்றது இட்ஸ் அ கவரிங் மாதிரி. எப்படி நம்ம ஹோல் பாடிக்கு ஸ்கின் கவரிங்கா இருக்கோ, அந்த மாதிரி போன்ஸுக்கு கார்டிலேஜ் அப்படின்றது கவரிங் லேயர் மாதிரி. அந்த கவரிங் லேயர் நல்லபடியா மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நல்லபடியா சினோவியல் ஃப்ளூயிட் ஆனது இருக்கணும். அந்த சினோவியல் ஃப்ளூயிட் அப்படின்றது நல்ல விதத்துல மெயின்டைன் ஆகணும். கால்சியம், மெக்னீசியம், செலீனியம் இப்படி நிறைய மினரல்ஸ் நமக்கு தேவைப்படும். கால்சியம் மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கால்சியமை தாண்டி எலும்புகளுக்கு இந்த சினோவியல் ஃப்ளூயிட்ஸ்க்கு தேவையானது நிறைய மினரல்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஏதாவது ஒரு குறைபாடுகள் ஏற்படுறப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ்ன்றது ரொம்ப ஈஸியா வந்துடும். ரைட். ஸோ திஸ் இஸ் ஸ்டேஜ் 2. இங்க பாக்குறப்ப தெரியுதா, அந்த கார்டிலேஜ்ல அங்கங்க டியர் ஏற்பட்டிருக்கு அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. இங்க பாக்குறப்ப இன்னும் ஈஸியா தெரியும். கார்டிலேஜ் அங்கங்க போயிடும், ஃபுல்லும் டேமேஜ் ஆகிடும் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போன்ஸ் குறைஞ்சிருச்சு. அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா 2 எலும்புகளும் கிட்டத்தட்ட டைரக்டா உரசிட்டு இருக்கும். கார்டிலேஜ் அப்படின்றது மோர் தென் 60% அங்க டேமேஜ் ஆகிருக்கும், டியர் டவுன் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் கால் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். ரைட். நெக்ஸ்ட் இஸ் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது நம்ம கீழ்வாதம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இது யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸோட டெபோசிஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாயின்ஸ்ல போய் சேர ஆரம்பிக்கும். இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது வெறும் ஸ்மால் ஜாயின்ஸ்ல மட்டும்தான் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நம்ம பார்த்தோம்ல, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க RA, அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிக்கர் ஜாயின்ஸ். GA கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டி குட்டி ஜாயின்ஸ்ல மட்டும்தான் இது மேனிஃபெஸ்ட் ஆகும். பெரிய பெரிய ஜாயின்ஸ்ல கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் மேனிஃபெஸ்ட் ஆகாது. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது எப்படி வேணா வரலாம், பாடியில எங்க வேணா வரலாம். ஸ்மாலர் ஜாயின்ஸ்லயும் வரும், பிக்கர் ஜாயின்ஸ்லயும் வரும். எங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கோ எல்லா இடத்துலயும் காமனா வர்றது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். பட் ஸ்மாலர் ஜாயின்ஸ்ல வர்றது ரொம்ப முக்கியமா கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்றது போய் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கை விரல்களுக்கு நடுவுல போறப்போ, இந்த எலும்புகளுக்கு நடுவுல போறப்போ இந்த மாதிரி
பம்பி ஸ்ட்ரக்சர் வரும். நேரா இல்லாம அந்த கையோட பொசிஷனே மாறி மாறி இருக்கா, ஸ்ட்ரக்சரே மாறி மாறி இருக்கா, ஒரு மாதிரி டிஸ்டார்டடா இருக்கு இல்லையா? இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ் ஆஃப் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்ல தான் இப்படி ஆகும். கால்கள்ல சில பேருக்கு இதை பார்த்துருப்பீங்க. நம்ம நினைச்சுப்போம் அவங்க நடந்து நடந்து கால் அந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படி ஷேப் மாறி இருக்கு, அவங்க கால் ஷேப்பே அப்படிதான் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். பட் அப்படி கிடையாது. அவங்களுக்கு பெயின் இருக்கும், தொட்டு பார்க்குறப்ப அந்த இடத்துல லைட்டா உஷ்ணம் தெரியும். ஆனாலும் அவங்க அதோட அந்த பெயினோட நடந்து நடந்து அந்த ஷேப்பே மாறி இருக்கும். பட் அவங்களுக்கு அது ரொம்ப நார்மலா தான் தெரியும். செக் பண்ணி பார்க்குறப்ப தான் நமக்கு அங்க யூரிக் ஆசிட் கிறிஸ்டல் டெபாசிஷன்ஸ் இருக்குன்றது தெரிய வரும். அண்ட் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் பேசுறப்போ எல்லாரும் நினைக்கிறது, அப்போ கிட்னி எஃபெக்ட் பண்ணாதா அப்படின்னு கேக்குறீங்க. யூரியா கிரியாட்டனைன் அப்படின்றது டைரக்டா கிட்னியை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்றது 2 விதமா பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒன்னு கிட்னில, ரெண்டாவது இந்த மாதிரி ஸ்மாலர் ஜாயின்ஸ்ல. அதுல ரொம்ப காமனா எங்க வரும் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி ஜாயின்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸ்மாலர் ஜாயின்ஸ் ஆர்த்ரைட்டிஸா தான் மேனிஃபெஸ்ட் ஆகும் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ். ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ்ல தான் கிட்னில பாதிப்பை ஏற்படுத்தும். புரிஞ்சது இல்லையா? So, yeah, this is how it is. இதுவும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வர ஆரம்பிக்கும். ஸோ யூரிக் ஆசிட் அப்படின்றது எப்படி அங்க போய் டெபாசிட் ஆகுதுன்னா பிளட் சர்க்குலேஷன்ஸ்ல தான் இருக்கும். எப்படி பிளட் சர்க்குலேஷன்ல போய் அப்படி ஆகுது, எப்படி அது ஆகும் அப்படின்னு கேட்டா, பீப்புள் ஹூ காமன்லி ஹாவ் புளிப்பு சுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நல்ல புளிப்பா சாப்பிடுவேன், அதிகம் எனக்கு புளிப்பு தான் ரொம்ப பிடிக்கும், அதிகமா நான் ஃபுட்டில் டேமரிண்ட் யூஸ் பண்ணுவேன், லெமன் யூஸ் பண்ணுவேன், இப்படி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே, சப்போஸ் எனக்கு ஜாயிண்ட் பெயின் எல்லாம் இருக்கு, நான் ஒர்க் பண்ற நேச்சர் அந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின் எனக்கு ரொம்ப யூஸ்வலா வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்னு வச்சுக்கலாம். நான் எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டுல ரொம்ப அதிகமா புளிப்பு சுவை தான் நான் அதிகமா எடுத்துக்கிறேன் அப்படின்றப்போ அது கவுட்டி ஆர்த்ரைட்டிஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரைட்? ஸோ செகண்ட் ஸ்டேஜ் லாஸ்டிங் டு 3 to 10 days வரைக்கும் இந்த பெயின் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும், நம்மளால நார்மலா கால் மடக்கி நிமித்தலாம் முடியாது, ஃபிங்கர் எல்லாம் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும், ஈஸியா இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறது அக்யூட் இன்டர்மிட்டன்ட். கிரானிக்கா இருக்கிற ஸ்டேஜ் தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், அந்த ஷேப்பே மாறி இருக்கும். பட் அவங்களுக்கு அது வந்து ரொம்ப பழகிடும், கேஷுவலா அவங்க கெட் யூஸ் டு ஆயிடுவாங்க. அப்பதான் நமக்கு வெளியே வீக்கம் தெரியும். செகண்ட் இதுல அந்த அளவுக்கு வெளியே வீக்கம் தெரியாது. கிரானிக் அப்படின்னு சொல்றப்போ மோர் தென் 3 months, மோர் தென் 6 months அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்து 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 வெளியே வீக்கம் தெரிய ஆரம்பிக்கும். ஆக்சுவலா அந்த வீக்கத்தை தான் அவங்க வந்து காலோட ஷேப்பே மாறிடுச்சு, நடந்து நடந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தப்பா புரிஞ்சுப்பாங்க. ஸோ அங்க யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் என்ன பண்ணிடும் அப்படின்னா, போன்ஸ் 2 இடத்துலையும் எரோஷன் பண்ண ஆரம்பிச்சிடும், அரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் கம். நெக்ஸ்ட் இஸ் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் நிறைய பேர் டவுட் கேட்பீங்க எப்பவும். ரிப்போர்ட்ஸ் எனக்கு யூஸ்வலா அனுப்பக்கூடிய நிறைய லீடர்ஸ் இதுல கேட்பாங்க, ஏன்னா இதுல கன்ஃபியூஸ் ஆகும். ஆர்த்ரைட்டிஸ்க்கு நம்ம ப்ராடக்ட் கொடுப்போம், ஸ்கின் இஷ்யூ திடீர்னு ரைஸ் ஆகும், ஸ்கின் இஷ்யூன்னு சொல்லி நம்ம ப்ராடக்ட் கொடுத்துருப்போம், அவங்களுக்கு ஸ்கின் இஷ்யூவும் இருக்கு, பாடி பெயினும் சொல்றாங்க மேடம் அப்படின்னு. இப்படிதான் நம்ம கிட்ட அந்த கிளைண்ட்ஸ் வருவாங்க, பாடி பெயினும் இருக்கு ஸ்கின் இஷ்யூவும் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கிளைண்ட்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு ஸ்கின் இஷ்யூக்கு மட்டும் நம்ம ப்ராடக்ட் கொடுத்துருப்போம், திடீர்னு பாடி பெயின் சிவியரா ஆகிடும். ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபிளேர் அப் ஆஃப் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இதில் போட்டிருக்கிறது எல்லாமே சூட்டபுளான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். வேணுன்றவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது காமனான ஒரு கண்டிஷன் கிடையாது. ஏற்கனவே ஸ்கின் டிசீஸ் இருந்து அவங்க அதை ப்ராப்பராக கவனிக்காம விட்டிருந்தால் அவங்களுக்கு அது ஆட்டோ இம்யூன் கண்டிஷனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் பட்சத்தில் அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸும் உருவாகும். அண்ட் முக்கியமா பேக் போன்ல, இடுப்பு பகுதியில, கால் இடுக்குகள்ல
முட்டுக்கு பின்னாடி, கை முட்டுகள்ல இந்த மாதிரி ரொம்ப பெக்யூலியரான இடத்துல தான் இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது டெவலப் ஆகும். நம்ம வாட்ச் கட்டக்கூடிய இடங்கள்ல அதிகம் வேர்வை தங்கக்கூடிய இடங்கள்னு நம்ம புரிஞ்சு வச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வேர்வை அதிகமா தங்கக்கூடிய இடங்கள்ல எல்லாத்துலயுமே இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது வரதுக்கான சான்சஸ் அதிகம் ஃபார் பீப்புள் ஹூ ஆல்ரெடி ஹாவ் சொரியாசிஸ் ஃபார் அ லாங் 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 டைம். ஓகே, ஸோ அவங்களுக்கு மென்டல் ஃபெட்டீக் இருக்கும், ஜாயிண்ட் பெயின் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் அவங்க என்னவா புரிஞ்சு வச்சிருப்பாங்க? எனக்கு போன் ப்ராப்ளம் ஏதோ ரொம்ப நார்மலான போன் ப்ராப்ளம், அதனால எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு புரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்தோம்னா அதே மாதிரி தான் டிஸ்கலரேஷன் இருக்கும், எல்போ ஜாயின்ஸ்ல ரெட்னஸ் தெரியும், அண்ட் ஸ்வெல்லிங் இருக்கும், கை கால் விரல்கள் எல்லாம் ஸ்வெல்லிங் இருக்கும். தொட்டு தொட்டு பார்த்தோம்னா நல்லா அந்த ஹீட் எல்லாம் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் எங்கெல்லாம் அந்த மாதிரி ஹீட் ஃபீல் ஆகுதோ அந்த இடங்கள்லாம் ஸ்கின்ல வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம், ஃபிஷ் இருக்கும்ல, ஃபிஷ் மேல அந்த ஸ்கேல்ஸ் இருக்கும் இல்லையா, செதல்னு சொல்லுவோம். தமிழ்ல அப்படி சொல்லுவாங்க, இங்க அப்படி சொல்லுவாங்க, அங்க என்ன சொல்லுவாங்க ஸ்ரீலங்கால? ஃபிஷ் மேல அந்த செதறல் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட ஸ்கின்னும் உறிஞ்சு 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 வரும். அந்த அளவுக்கு ரொம்ப சிவியரா பாதிப்புகளை ஏற்படுத்தும் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ல. ஸோ ஸ்கேல்ப்ல வரலாம், எல்போல வரலாம், நீஸ்னு இங்க போட்டிருக்கு, பட் நீ அப்படின்னு கிடையாது, பேக் ஆஃப் யுவர் நீ. ரொம்ப ப்ராப்பரா சொல்லணும்னா பேக் ஆஃப் யுவர் நீல வரதுக்கு சான்சஸ் அதிகம். லோவர் பேக் அப்படின்னு சொல்றப்போ நம்மளோட பேக் சைடு ஆஃப் லோவர் பேக். ஓகே, ஸோ இதுதான் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன். ஸோ நம்ம இதை நீங்க யாராவது கிராஸ் பண்ணி வரீங்க, இங்க உங்க கிளைண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்றப்போ, சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ல நம்ம 2 விஷயங்கள் கவனிக்கணும். ஸ்கின்னுக்கும் கொடுக்கணும், ஜாயிண்ட் பெயினுக்கும் சேர்த்து கொடுக்கணும். அவங்களுக்கு டயட் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றப்போ ஸ்கின்னுக்கு நம்ம யூஸ்வலா சொல்றது நான்வெஜ் எடுக்காதீங்க, வெஜிடேரியன் மட்டும் கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஆஃப்டர் 90 டேஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நான்வெஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது உண்டு. அண்ட் ஜாயிண்ட் பெயின் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ல சார் டேஸ்ட், புளிப்பு அதிகம் இல்லாம, கசப்பு அதிகம் இல்லாம ஃபுட் எடுத்துக்கிறது நல்லது. இதுதான் நம்ம டயட் ரிலேட்டடா யாருக்குன்னாலும் சொல்ல வேண்டிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்றப்போ ஸ்கின்னுக்கானதும் சொல்லணும், ஜாயிண்ட்கானதும் சேர்த்து நம்ம சொல்லணும். ஓகே, இதை மறந்துடாதீங்க. ஏன்னா சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ஃபிளாரப் ஆகுது அப்படின்றப்போ ரொம்ப சிவியரா ஃபிளாரப் ஆகும். ரைட், நெக்ஸ்ட் இஸ் ஆங்கைலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ். இது பேர்ல ரொம்ப ஆர்த்ரைட்டிஸ்னு வராது, பட் ஆர்த்ரைட்டிஸ்ல ரொம்ப சிவியர் ஃபார்ம் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் ஆங்கைலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் தான். இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த எலும்புகள் பார்த்தோம் இல்லையா, அதுல லாஸ்ட் ஸ்டேஜ்ல எலும்பும் எலும்பும் இன்ஃபியூஸ் ஆயிடுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது கை கால்கள்ல இடுப்புகள்ல ஆயிடுச்சுன்னாலும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணி அப்படி இப்படி போயிட முடியும். பட் ஆங்கைலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்னு சொல்றப்போ இந்த முதுகெலும்பு இருக்கு இல்லையா, முதுகெலும்பு ஒன்னோட ஒண்ணு ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நடுவுல ஒரு கேப்புமே இல்லாம, நடுவுல ஜஸ்ட் லைக் ஒரு கம்பு மாதிரி வச்சு நம்ம பாடியோட ஸ்டிக் பண்ணிட்டா எப்படி இருக்கும், ஒரே போனா இருந்ததுன்னா எப்படி இருக்கும், மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு ஸ்டிக் மாதிரி ஏதாவது இருந்தா எப்படி இருக்கும், நம்மளால மூவே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் இந்த ஆங்கைலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படிங்கிறது. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ வேர்ஸ்ட் கண்டிஷன். இது ரொம்ப காமன் கிடையாது, ரொம்ப வெஸ்டான ஒரு கண்டிஷன். பட் அரௌண்ட் 10% to 25% கேசஸ் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு ஃபார் ஆங்கைலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ். இது பெரியவங்களுக்கு தான் வரும், சின்னவங்களுக்கு தான் வரும்லாம் கிடையாது, யாருக்கு வேணும்னாலும் வரலாம். அண்ட் தேர் இஸ் நோ பர்டிகுலர் காஸ், இதுதான் அப்படின்றது இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. யூஸ்வலா நமக்கு வலி வீக்கம் எல்லாம் இருக்கும், எல்லா ஆர்த்ரைட்டிஸ்ல இருக்கிற மாதிரி சிம்டம்ஸ் இதுலயும் இருக்கும். பட் இதுல ஆங்கைலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்னு சொல்றப்போ மெயினா நம்மளோட பேக் போனு தான் அஃபெக்ட் ஆகும், மற்ற ஜாயின்ஸ் எதுவுமே பெருசா அஃபெக்ட் ஆகாது. ஒன்லி யோர் பேக் போன் வில் கெட் அஃபெக்டட். ஓகே, ஸோ சிம்டம்ஸ் கிரானிக் பேக் பெயின் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸ்டிஃப்னஸ் தான் மெயின். பேக் பெயின் ரொம்ப நாள் இருக்கிறது இட்ஸ் ஓகே, ஸ்டிஃப்னஸ்
அதிகம் அதிகம் அதிகமாகிட்டே தான் போகும். அது குறையறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ப்ராக்ரஸ். நார்மலா இருக்க வேண்டிய ஸ்பைனு இப்படிதான் இருக்கணும். லெஃப்ட் சைடு நடுவுல இருக்கிறது தட் இஸ் த ஸ்டார்டிங் ஸ்டேஜ். கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் ஆகிறது. அது ஒவ்வொரு கார்னர்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தெரியுதா? இந்த இந்த கேப்ல தான் நமக்கு நர்வ்ஸ் வரும். பிரெயின்ல இருந்து ஸ்பைனல் கார்டு இங்க இங்க ஒவ்வொரு கேப்ல இருந்தும் நமக்கு நர்வ் வெளியே வரணும். இது கம்ப்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்றப்போ நமக்கு நர்வ் எண்டிங்ஸ் வந்து கம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இன்ஃப்ளமேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறப்போ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் நம்ம பாடி செக்ரீட் பண்ணும். ஆனா இது என்ன ஆயிடுது, நீங்க எந்த அளவுக்கு அதிகம் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு அதிகம் கார்டிசோல் சுரக்கிறதுனால மட்டுமே இந்த இன்ஃப்ளமேஷன் ஃபேக்டர் ஆனது ட்ரிகர் ஆகும் பாடியில. இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இம்யூனிட்டி என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இம்யூனிட்டினால திரும்ப நம்ம பாடி டிஷ்யூஸை ரீபில்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்றது அதிகம் எடுத்துக்காம ஓரளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு, ஓரளவுக்கு நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எடுத்துக்கிட்டு நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. ஸ்ட்ரெஸ் அதிகம் எடுக்கிறேன், அளவுக்கு அதிகமாக ப்ராசஸ்டு சுகர் நான் சாப்பிட்றேன், கரெக்டாக எனக்கு ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, மசில் ஸ்ட்ரென்தனிங் நான் பண்ண மாட்டேங்கிறேன், ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் நான் பண்ண மாட்டேங்கிறேன், பாடி ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு எக்ஸசைஸ் நான் பண்ண மாட்டேங்கிறேன், எதுவுமே பண்ணாமல் எனக்கு போன் ஹெல்த்தியாக இருக்கணும், மசில்ஸ் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நிலைமைக்கு நடக்காது. ரைட்? லாஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கே தெரியுது. ஸோ 2 போனும் ஃபியூஸ் ஆகிடும், ஒன்னோட ஒன்று ஃபியூஸ் ஆகிடும். ஃபியூஷன் ஆஃப் பேக் போன், தட் இஸ் கால் ஆங்கிலோசிங் ஸ்பாண்டலைட்டிஸ். இந்த மாதிரி ஃபியூஸ் ஆகிடும். இப்படி ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? நம்மளால இப்ப ஈஸியா நம்ம திரும்பி எல்லாம் பாக்குறோம்ல, உட்காந்த இடத்துல இருந்து இப்படி திரும்பி பாக்குறோம், எல்லாம் பண்றோம் இல்லையா? மொத்தமா நம்ம திரும்புறது கிடையாது. ஜஸ்ட் வி ரொட்டேட் ஆர் அப்பர் பாடி மட்டும்தான் நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். பட் இப்படி ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மொத்தமா அப்படியே திரும்பணும். அப்படி 360 டிகிரி நம்ம ஹோல் பாடியும் திருப்பினாதான் பின்னாடி பார்க்க முடியும். இல்லாட்டி பின்னாடி பார்க்க முடியாது, குனிய முடியாது, நிமிர முடியாது, எந்த சைட்வேஸ்லயும் எந்த ஒரு மூமெண்ட்டும் பண்ண முடியாது. தட் இஸ் கால்ட் ankylosing spondylitis. This is advanced stage. ஃபுல்லும் ஃபியூஸ் ஆகிடும். ரைட்? ஸோ இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஏர்லி ஸ்டேஜ்லேயே தெரிஞ்சதும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் தட் இஸ் வாட் இஸ் நேச்சுரோபெட்டா. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதாவது இன்ஃப்ளமேஷனுக்கு அகெயின்ஸ்டா கொடுக்குற ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் இஸ் நேச்சுரோபெட்டா. நேச்சுரோபெட்டா எடுக்கிறப்போ அந்த இன்ஃப்ளமேஷன் அப்படின்ற ஃபேக்டரை கட் ஆஃப் பண்ணிட்டு ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு நேச்சுரோபெட்டா ஹெல்ப் பண்ணும். ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்லேயே அதை நம்ம அப்படியே சரி பண்ணி ரிவர்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான சப்போர்ட்டை நேச்சுரோபெட்டா நமக்கு தரும். நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் காத்திருந்து நான் பெயினுக்கு மெடிசின் போட்டேன், நான் வந்து மேலே தைலம் தேய்ச்சிட்டு இருந்தேன், இத்தனை நாள் ஓகேவா இருந்தது, அப்பப்போ வலி வரும், நான் பெயின் கில்லர் எடுப்பேன், ஓகேவா தான் இருந்தது அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்கும் நீங்க சொல்ல வேண்டிய ஒரே பதில், ஓகேவா இருந்தது அப்படின்றது அது கிடையாது. ஓகேவா இருந்ததுன்றது மேலோட்டமா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர உள்ள நடக்கிற டேமேஜ் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் ப்ரொக்ரெஷன் போயிட்டே தான் இருக்கும். அந்த டிசீஸ் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஜஸ்ட் நம்ம மேல ஏதோ ஒன்று போட்டு போட்டு அப்போதைக்கு அந்த வலி தெரியாம நம்ம பண்ணிட்டு இருக்கோமே தவிர உள்ள ரூட் காஸை நம்ம சரி பண்ணல, மூல காரணம் என்னவோ அதற்கான மருந்து எடுக்கல. இப்போ ஃபோர்த் ஸ்டேஜுக்கு வந்த பிறகு வலி கேட்கவே இல்லை, பெயின் கில்லர் போட்டாலும் எனக்கு வேலையே செய்ய மாட்டேங்குது அப்படின்னு ஆன பிறகு இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட் சாப்பிட்டுட்டு 3 மாசத்துல எனக்கு கேட்கவே இல்லை, 3 மாசம் சாப்பிட்டுட்டேன், முன்னாடி இந்த மாதிரி மாத்திரை போட்டா எனக்கு உடனே கேட்டுரும், இப்போ 3 மாசம் எடுத்தும் எனக்கு கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பிளனேஷன் தான் நீங்க கொடுக்கணும்.
இதுதான் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தெம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது 3 மாசம். பட் அந்த டேமேஜ் ஆனது கிட்டத்தட்ட இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் தான் நடந்துகிட்டே தான் இருந்திருக்கும். வருஷ கணக்குல நடந்த ஒரு டேமேஜ 3 மாசத்துல 6 மாசத்துல சரி பண்றது அப்படின்றது முடியாது. ரைட்? ஸோ ஷிலாஜித் இங்க எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஷிலாஜித்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், தட் இஸ் ஃபல்விக் ஆசிட் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. மினரல்ஸ் இருக்கிறது போனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாது, மசில்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, போன்ஸ் அண்ட் மசில்ஸ்க்கு தேவையான சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு ஷிலாஜித் ஹெல்ப் பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், இருக்கிற நோயோட தீவிரத்தன்மையை குறைக்கிறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் அப்படி போயிட்டே இல்லாமல் அதோட சிவியர் ஃபேக்டரை, ரிஸ்க் ஃபேக்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். டெய்லி தேவை. ஸோ அதுக்காக தான் நம்ம டோட்டல் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றது கொடுக்குறோம். ஃப்ரூட் ஃபைபர் எதுக்கு இங்கே கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம இத்தனை ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறப்போ நமக்கு கட் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். கட் நல்ல ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும். வயிறு சுத்தமாக இல்லாமல் நம்ம நல்ல ப்ராடக்டே கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ தேட்ஸ் வை இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறப்போ கட் ஹெல்த்துக்குன்னு இதோட ப்ராடக்டை சேர்த்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். தட் இஸ் ஃப்ரூட் ஃபைபர். ஓகே, ஸோ ப்ராடக்டோட அப்சார்ப்ஷனும் இருக்கும், நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட்டும் நல்லா டைஜஸ்ட் ஆகும், அப்சார்ப் ஆகும், பாடி டீடாக்சிஃபை ஆகிறதுக்கு, கட்டு நல்லா ஹெல்த்தியாக க்ளீனாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஃப்ரூட் ஃபைபர். ஸோ அஸ் அ காம்பினேஷன் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறப்போ ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷனில் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, தேர்ட் ஸ்டேஜ் அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் நம்ம கொஞ்சம் ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா ஸ்லோவாக தான் ஆகும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ஆனால் அதுலேயும் நம்ம எக்ஸ்ட்ரா விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபுட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் பார்க்கணும், டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, அதே நேரம் மூமெண்ட்டே இல்லாமலும் இருக்கக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கும் இன் கேஸ் ஆஃப் தேர்ட் ஸ்டேஜ் அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ். ஓகே, கேமரா ஆன் பண்ணா கிராஷ் ஆகுது. I don't know why. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதில் டவுட்ஸ் இருக்குன்னா சாட்ல டைப் பண்ணுங்க, I'll explain you, I'll answer you. வந்து avoid eating sour. Is it common for all kind of arthritis? Yes. sour items, புளிப்பாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எதுனாலும் நமக்கு இந்த வலி இருக்கிற கண்டிஷன், ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ், எந்த ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன் இருந்தாலும் நல்லது, எடுக்காம இருக்கிறது நல்லது. எஸ்எல்இ ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் இல்லை, ஆனால் ரெண்டுமே ஆட்டோ இம்யூன் டிசீஸ். எஸ்எல்இ அப்படின்றது சிஸ்டமிக் லியூபஸ் எரித்தமேட்டோசிஸ். தட் இஸ், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வரேன் உங்களுக்கு கிளைண்ட்டாக, நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு எஸ்எல்இ இஷ்யூ இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ எனக்கு ஸ்கின்னில் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் ப்ராடக்ட்ஸ் தாங்க எனக்கு ஸ்கின்னு சரியாகிறதுக்குன்னு சொல்லி நான் ப்ராடக்ட் வாங்கிக்கிறேன். எனக்கும் அந்த நோயை பற்றின அவேர்னஸ் கிடையாது, இப்போ உங்களுக்கும் அதை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பிகாஸ் நார்மல் பீப்புள் டசன்ட் ஹாவ் தட் மச் அவேர்னஸ் அபவுட் திஸ். எஸ்எல்இ அப்படின்றப்போ திஸ் வீக் ஸ்கின்னில் இஷ்யூ இருக்கும், அடுத்த வாரம் லங்ஸுக்கு இஷ்யூ வரலாம், அதுக்கு அடுத்த வாரம் போன்ஸில் இஷ்யூ வரலாம், அதுக்கு அடுத்து கட்டில் இஷ்யூ வரலாம். ஒவ்வொரு சிஸ்டம்லையும் மாறி ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது தான் சிஸ்டமிக் லியூபஸ் எரித்தமேட்டோசிஸ். புரிஞ்சுதா? நம்ம பாடியில் மொத்தம் 8 சிஸ்டம் இருக்கு, ஞாபகம் இருக்கா? முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சிஸ்டம் பற்றி. கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், லிம்ஃபேட்டிக் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் பார்த்துருக்கோமா? ஐயோ மறந்துருச்சா? 8 சிஸ்டம்ஸ் இருக்கு. அந்த 8 சிஸ்டம் எல்லாம் போட்டது நம்ம ஃபுல் பாடி. ஸோ ஒரு சிஸ்டம்லையும் போயிட்டு ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தும். தட் இஸ் கால் எஸ்எல்இ. ஓகே, ஸோ அதோட சேர்த்து ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, பட் எஸ்எல்இ ஆர்த்ரைட்டிஸ் ஒன்னா வராது.
ஆர்த்தோபெஸ்ட் குடுக்கலாமா? ஆர்த்தோபெஸ்ட் குடுக்கலாம். ஆர்த்தோபெஸ்ட் இந்தியன் ப்ராடக்ட்டு அப்படின்றதுனால நான் இங்க மென்ஷன் பண்ணல. நம்ம இன்னைக்கு பண்றது ஸ்ரீலங்காக்கான ஸ்பெஷலான மீட்டிங். இந்தியன் ப்ராடக்ட் இஸ் ஆர்த்தோபெஸ்ட். இந்தியன் ப்ராடக்ட்ன்றதுனால இன்னைக்கான இதுல நான் அதை மென்ஷன் பண்ணி சொல்லல. எஸ், சின்ஸ் யூ ஆல் பீப்புள் நோ அபவுட் ஆர்த்தோபெஸ்ட், அது ஆர்த்ரைட்டிஸ்க்குன்னு நம்ம கொடுக்குற ப்ராடக்ட். இப்போ ஸ்ரீலங்கால அது அவைலபிளா இல்லை. சுகர் இருக்கிறவங்களுக்கு ஆர்த்தோபெஸ்ட் கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது, ரைட்? பட் நேச்சுரோவேட்டா அப்படி கிடையாது. சுகர் இருந்தாலும் இல்லைனாலும் நேச்சுரோவேட்டா யார் வேணும்னாலும் கன்சியூம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் ஆன்சரிங். ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவங்களுக்கு என்ன ஃபுட் எடுக்கிறது? போன் சப்போர்ட் இருக்கு. ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவங்களுக்கு என்ன ஃபுட்டு எடுக்கிறது? ஓகே, போன் சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி எல்லா ஃபுட்டுமே எடுக்கலாம். போன் சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி அப்படின்னா ஒமேகா 3, ஜிங்க், புரோட்டீன், கால்சியம், மெக்னீஷியம் இதெல்லாம் வேணும். பொட்டாசியமும் வேணும். இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், கீரைகள் நல்லா கன்சியூம் பண்ணணும். டெய்லி கன்சியூம் பண்ணணும். அண்ட் கால்சியம் என்னதான் நம்ம வந்து ஃபுட்டாக எடுத்துக்கிட்டாலும் பற்றாக்குறை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கால்சியமை பொறுத்த வரைக்கும் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறது தான் நல்லது. சப்ளிமெண்ட்டாக போயிடுறது நல்லது. விட்டமின் D3யும் அதே மாதிரி தான் சப்ளிமெண்ட்டாக போயிடுறது நல்லது. கால்சியம் அண்ட் விட்டமின் D3 ரெண்டும் சேர்த்து எடுக்கிறது நல்லது. கால்சியம் சூபல் டேப்லெட்டும் ஓரியன்ஸ்ல அவைலபிளாக இருக்குது. இட்ஸ் இந்தியன் ப்ராடக்ட் அகெயின். யா, it's available. Next, Arthobest cannot be suggested when they have diabetes. HbA1c comes to control. Can we suggest? HbA1c control வந்தாலும் டயபெட்டிஸ் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு ஆர்த்தோபெஸ்ட் கொடுக்கக்கூடாது. ஆர்த்தோபெஸ்ட்ல குளுக்கோசமைன் சல்ஃபேட் அப்படின்றது கலந்துருக்கு, ஒன் ஆஃப் த இன்க்ரீடியன்ட். அது இருக்கிறதுனால ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஆர்த்தோபெஸ்ட் கொடுக்கக்கூடாது. நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், சாரி. ஷோல்டர் எலும்பு வீக்கம் உள்ளதும் அதற்கு அறிகுறி தானேவா? அப்படின்னா எதற்கு அறிகுறி? மார்னிங் ரொம்ப வலி இருக்கா? ஷோல்டர் வீக்கம் ஆர்த்ரைட்டிஸ்க்குள்ள அறிகுறியா? ஆமா ஆமா ஆமா, எஸ். ஷோல்டர் பெயின் இருக்கிறது, ஷோல்டர்னு கிடையாது, நெக், ஷோல்டர், ஹிப், நீ, எங்க பிக்கர் ஜாயின்ஸ்ல வீக்கம் இருந்தாலும் வலி இருந்தாலும் that might be an arthritis. கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படின்னா நார்மலா இருக்கலாம். நிறைய நாளா இருக்கு, என்னால கை இப்படி தூக்கலாம் முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா then you have to go check with the doctor. நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் எழுதி தருவாங்க. என்ன மாதிரியான ஆர்த்ரைட்டிஸ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்த பிறகு யூ கேன் ட்ரை வித் த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றப்போ RA ஃபேக்டர் அப்படின்றது செக் பண்ணணும். RA ஃபேக்டர் அப்படின்றது செக் பண்ணணும் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றப்போ. RA ஃபேக்டர் சில பேருக்கு நார்மலா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஆனாலும் வலி இருக்கும். ஸோ அது கூட சேர்த்து பார்க்க வேண்டியது CRP லெவல். CRP லெவல். ஸோ RA ஃபேக்டர், CRP லெவல், இந்த ரெண்டும் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ல ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது, ரைட்? கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ல எங்க அப்நார்மாலிட்டி தெரியும் அப்படின்னா RA ஃபேக்டர் நார்மலா இருக்கும், யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் அளவு அதிகமா இருக்கும். 6.5 வரைக்கும் இட்ஸ் நார்மல். யூரிக் ஆசிட் கிறிஸ்டல் 6.5 வரைக்கும் நார்மல். அதுல இருந்து ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் அதிகமா இருந்தாலும் போதும், நமக்கு பெயின் ரொம்ப ஜாஸ்தியா வரும் இன் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். தமிழ்ல கீழ்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, சமஸ்கிருதத்துல இட்ஸ் கால்ட் அஸ் வாதரக்தம். ஓகே, தென் வாட் அபவுட் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் டாக்டர்? இவ்வளோ நேரம் நான் அதை தான் பேசிட்டு இருந்தேன். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா நம்மளோட இம்யூனிட்டி இருக்கு இல்லையா, நம்ம இம்யூனிட்டி ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பாடியில இருக்கக்கூடிய ஹெல்த்தி டிஷ்யூஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணும். அப்படி பாடியில இருக்கக்கூடிய ஹெல்த்தி போன் டிஷ்யூவை டேமேஜ் பண்றப்போ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வரும். அதுதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மட்டும் கிடையாது,
லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா ஆஸ்துமா வரும், ஸ்கின் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா சொரியாசிஸ் வரும். அப்படி ஒரு ஒரு டிஷ்யூஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு டிசீஸ் இருக்கு. ஓகே, யா. ஆர்த்ரைட்டிஸ் வரும்போது விட்டு விட்டு வலி வருமா? இல்ல இல்ல கிடையாது. இப்ப அவங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தெல்லாம் யாரும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. விட்டு விட்டு வலிக்குமா? அங்க வலிக்குமா? இங்க வலிக்குமா? அப்படி கிடையாது. இருக்கும். லைக் பிரிக்கிங் கைண்ட் ஆஃப் பெயின் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. அவ்வளோதானே கேள்விகள். ஃபுட்டு எப்படி எடுக்கணும் மேடம்? ஃபுட்டு நான் சொல்லிட்டேன் எப்படி எடுக்கணும் அப்படின்றத. அதிகம் ஸ்பைசி, சார் ஃபுட்ஸ் எடுக்காம இருக்கிறது நல்லது. ஆர்த்ரைட்டிஸ் பெயின் இருக்கிறவங்க. யா, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே.